நம்ம ஏர் ஃபோர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து நமக்கு கொஞ்சம் வேக்கண்ட் வந்திருக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இந்த வேக்கண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் அப்ளிகேஷன் லிங்க் வரப்போகுது. இப்போ வந்து அதுக்கு என்னென்ன எலிஜிபிள், எப்போ வேக்கண்ட் வரப்போகுது, அந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதுல்ல, இது எல்லாமே தான் வந்து அந்த வேக்கண்ட் போஸ்ட் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, டிஃப்ரெண்டான போஸ்ட் நிறையா இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் இன்ஜினியரிங் சிவில், மேனேஜர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷியன், மேனேஜர் ஃபினான்ஸ், மேனேஜர் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கு. இது வந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு. ஸோ டோட்டல் வந்து 145. நீங்கள் யூஆர் கேட்டகரிக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா 62, இடபிள்யூஎஸ்னா 14, ஓபிசி கீழே வந்தீங்கன்னா 38, எஸ்சி கீழே வந்தீங்கன்னா 21, எஸ்டி கீழே வந்தீங்கன்னா 10. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகும்னு இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா, இப்போ மேனேஜர் இன்ஜினியரிங் சிவில் அது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி. இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஇ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சிவிலில் வந்து டெக்னாலஜி இன் சிவில் படிச்சிருக்கணும். மினிமம் ரெக்யூர்மெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே எதுவுமே ஃப்ரெஷர்ஸ்க்கான வேக்கண்ட் இல்லை. உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கணும். இதுதான் வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. இதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேரி ஆகும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேனேஜர் லா, மேனேஜர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மொத்தம் மேனேஜர் ஃபைல் சர்வீஸ், மேனேஜர் ஆப்ரேஷன், மேனேஜர் கமர்ஷியல் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேனேஜர் கார்பரேட் ப்ரானிங் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அண்ட் தென் மேனேஜர் கார்பரேட் கம்யூனிகேஷன், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் சர்வே அண்ட் கேட்டகரி. இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 32க்கு உள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 27க்கு உள்ளே தான் இருக்கணும். 27க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ சில இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸபிள் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி கீழே வரீங்க, ஆனால் இங்கே மேக்ஸிமம் 32 தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களோட ஏஜ் வந்து 34, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ 32 ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா 37. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 37 வயசுக்குள்ள 37 வயசு வரைக்கும் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ், அவங்க கொடுத்துருக்க அந்த மேக்ஸிமம் ஏஜ் இருந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ நீங்கள் எந்தெந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 10 இயர்ஸ் ஃபார் பிடபிள்யூபிடி கேண்டிடேட், நீங்கள் வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் இப்போ இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தோம்னா இந்த ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது 8 ஆகஸ்ட் 2026 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதோட க்ளோசிங் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி செப்டம்பருக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, அது க்ளோஸ் ஆகிடும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த லிங்க் இருக்கு பாருங்க, இந்த லிங்க் நீங்கள் இந்த வெப்சைட் போய் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அங்கே போய் டேரெக்டாக நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு சேலரி வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 60,000 1,80,000 வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 1,40,000 வரைக்கும் நீங்கள் வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சேஞ்ச் ஆகலாம் எல்லாமே.
செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அது வந்து நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. செகண்ட் பாயிண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப். எக்ஸாம் வந்து இந்த எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி நாட் பி எனி நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர். நீங்க தப்பா ஆன்சர் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க உங்களுக்கு இதுக்கான இந்த மேட்சிங்கா இருந்துச்சுன்னா மட்டும் அதை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்து இந்த ஃபீல்ட்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா இது உங்களுக்கான டைம் வேஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படியே பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஜாப்புமே நம்ம இனிமேல் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங், சயின்ஸ் எல்லா ஃபீல்டும் நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.